வணக்கம். நமது முந்தைய அத்தியாயங்களில் நாம் வாழும் இந்த அண்டத்தின் கற்பனை செய்ய முடியாத பிரம்மாண்டத்தை பற்றி பார்த்தோம். நாம் சும்மா அமர்ந்திருக்கும் போதே இந்த பூமி விண்வெளியில் எவ்வளவு மகாவேகத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்ற பிரபஞ்ச உண்மையை உணர்ந்தோம். அதற்கு அடுத்ததாக பிரபஞ்சத்தின் மிகச்சிறிய துகளான அணுவை பற்றியும் அந்த அணுக்களால் ஆன நமது மனித உடம்பு என்னும் பிண்டத்தின் மகா கட்டமைப்பை பற்றியும் இந்த ஒட்டுமொத்த இயக்கத்திற்கும் பின்னால் இருக்கும் ஆதி சிவசக்தி தத்துவத்தை பற்றியும் மிக ஆழமாக பார்த்தோம். இன்று நாம் பார்க்கப் போவது நமது அன்றாட வாழ்க்கையை, நமது விதியை, நாம் நொடிக்கு நொடி அனுபவித்துக் கொண்டிருக்கும் இன்பங்களையும் துன்பங்களையும், நாம் ஆசைப்படும் அத்தனை கனவுகளையும் தீர்மானித்துக் கொண்டிருக்கும் நமது மனம், எண்ணங்கள் மற்றும் பிரபஞ்ச விழிப்புணர்வின் மகா ரகசியத்தை பற்றித்தான். நண்பர்களே, நாம் வாழும் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். சிலர் எதை செய்தாலும் வெற்றியாக மாறுகிறது. சிலர் எவ்வளவுதான் உழைத்தாலும் கவலையிலும் நஷ்டத்திலும் மூழ்கி கிடக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஜாதகமா, விதியா அல்லது அதிர்ஷ்டமா? இல்லை. இதற்கெல்லாம் ஒரே ஒரு மிக முக்கியமான காரணம் உங்களது மனதிற்குள் உற்பத்தியாகும் எண்ணங்கள் மட்டும்தான். அறிவியல் ரீதியாக கணக்கிட்டு பார்த்தால் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு நிமிடத்திற்கு சுமார் 40 முதல் 60 எண்ணங்கள் வரை தோன்றுகின்றன. அப்படியென்றால் ஒரு முழு நாளுக்கு, அதாவது ஒரு நாளைக்கு சுமார் 60,000 எண்ணங்கள் நமது மனதிற்குள் உற்பத்தியாகின்றன. இந்த 60,000 எண்ணங்களின் கூட்டமைப்புத்தான் உங்களது ஒட்டுமொத்த வாழ்க்கையை, உங்களது விதியை நொடிக்கு நொடி செதுக்கிக் கொண்டிருக்கிறது. கடலும் அலைகளும் மனம் மற்றும் எண்ணங்களின் ரகசியம். நம்மில் பலரும் மனம் என்பதும் எண்ணங்கள் என்பதும் ஒன்றுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் இவை இரண்டும் வேறு. இவை இரண்டுக்கும் உள்ள தொடர்பை நாம் மிக எளிமையாக புரிந்து கொள்ள நம் முன்னோர்கள் காட்டிய வேதாந்த வழியில் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். சற்றே ஒரு மாபெரும் எல்லையற்ற ஆழ்கடலை கற்பனை செய்து பாருங்கள். அந்த ஒட்டுமொத்த கடல்தான் உங்களது மனம். அந்த கடலின் மேற்பரப்பில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அலைகள்தான் உங்களது எண்ணங்கள். சிந்தித்து பாருங்கள், கடல் இல்லாமல் அலைகள் உருவாக முடியுமா? முடியாது. அதேபோல் மனம் என்ற உன்னதமான ஒன்று இல்லை என்றால் அங்கே எண்ணங்கள் பிறக்க முடியாது. அலைகள் என்பது கடலின் ஒரு பகுதிதான். ஆனால் ஒரு அலையை மட்டுமே நாம் கடல் என்று சொல்லிவிட முடியாது. கடலின் மேற்பரப்பில் பெருங்காற்று வீசும்போது அங்கே அலைகள் ஆக்ரோஷமாக சீறி பாய்ந்து எழும்பி கரையை உடைக்க பார்க்கும். அதேபோல்தான் வெளி உலகத்தில் நடக்கும் குழப்பங்களும், நாம் விழிப்புணர்வு இல்லாமல் சந்திக்கும் மனிதர்களும் நமது மனதை தூண்டும்போது அங்கே எண்ணங்கள் ஆபத்தான அலைகளாக எழுகின்றன. மன அமைதியும் கனவு வாழ்க்கையும். ஆனால் அந்த கடல் எந்தவொரு காற்றும் இல்லாமல் முற்றிலும் அசைவற்று ஆழமான அமைதியில் இருக்கும்போது என்ன நடக்கும்? அங்கே அலைகளே இருக்காது. அலைகளே இல்லாத அந்த பூரண அமைதியான கடல் எப்படி இருக்குமோ அதைப் போலத்தான் நமது மனமும் எண்ணங்களை குறைத்து ஒரு உன்னதமான அமைதி நிலைக்கு வரும். நண்பர்களே, எப்போது உங்களது மனம் ஒரு நிலைப்பட்டு தேவையற்ற அலைப்பாய்வதை நிறுத்தி எண்ணங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்கிறதோ அந்த மகா உன்னதமான வினாடியில்தான் ஒரு மாபெரும் பிரபஞ்ச விந்தை நடக்கும். அந்த அமைதியான நிலையில் நீங்கள் எண்ணுகின்ற உங்களது சிந்தனைகள், உங்களது ஆசைகள், உங்களது கனவு வாழ்க்கை, ட்ரீம் லைஃப் அனைத்தும் 100% 100 விழுக்காடு எவ்வித தடையுமின்றி அப்படியே நிஜ வாழ்க்கையில் பலிக்கத் தொடங்கும். ஏனென்றால் அமைதியான மனமே பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளும் ஒரு மகா சக்தி வாய்ந்த அலைவரிசையாக மாறுகிறது. அந்த அமைதியான மனதோடு நீங்கள் எதை நினைத்தாலும் அது பிரபஞ்சத்தின் விதியாக மாறி உங்களை தேடி வரும். மூளையின் டேட்டா நுகர்வு ஓசை நினைவுகளின் விந்தையும் அப்படியென்றால் இந்த எண்ணங்கள் எப்படி உருவாகின்றன? நமது மூளையில் நாம் ஐம்புலன்கள் வழியாக சேமித்து வைத்திருக்கும் அறிவையும் தரவுகளையும் டேட்டா வைத்துத்தான் இந்த எண்ணங்கள் பிறக்கின்றன. நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் எல்லாரும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கடந்திருப்போம். நீங்கள் 5 அல்லது 10 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மனிதரை சந்தித்திருப்பீர்கள். அவர் ஒரு குறிப்பிட்ட வாசனை திரவியத்தை பெர்ஃப்யூம் பயன்படுத்தியிருப்பார். அவரோடு நீங்கள் பேசிய விஷயங்கள், அங்கு நடந்த சம்பவங்கள் இன்பமாகவோ அல்லது துன்பமாகவோ இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் உங்களது மூக்கு நுகர்ந்த அந்த நறுமணத்தோடு சேர்த்து அந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் உங்களது மூளை ஒரு மகா பெரிய தரவாக டேட்டா உள்ளே சேமித்து வைத்திருக்கும். அதன் பிறகு 5 வருடங்கள் கழித்து முற்றிலும் வேறு ஒரு புதிய சூழலில், வேறு ஒரு இடத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது உங்களை கடந்து செல்லும் யாரோ ஒரு புதிய மனிதர் அதே வாசனை திரவியத்தை பயன்படுத்திவிட்டு செல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நறுமணம் உங்களது மூக்கை அடைந்த அடுத்த மைக்ரோ செகண்டில் உங்களது மனம் என்ன செய்யும் தெரியுமா? உடனடியாக 5 அல்லது 10 வருடங்களுக்கு முன்னால் அந்த பழைய மனிதரோடு நடந்த அத்தனை சம்பவங்களையும் நினைவுகளையும் அப்படியே உங்களது ஞாபகத்திற்கு கொண்டு வந்து கண்முன்னே நிறுத்திவிடும். இதேபோல்தான் எப்போதோ ஒரு சூழ்நிலையில் நாம் கேட்ட ஒரு பாடலாக சாங் இருக்கட்டும் அல்லது ஒரு குறிப்பிட்ட வசனமாக இருக்கட்டும், காதால் கேட்ட அந்த ஓசையை மீண்டும் வேறொரு இடத்தில் கேட்கும்போது பழைய நினைவுகளை அது அப்படியே கிளறிவிடும். இதுதான் நமது ஐம்புலன்கள் மூளைக்குள் பதிந்து வைக்கும் தரவுகளின் டேட்டா டிராக்கிங் மகா சக்தி. குழந்தை மற்றும் நெருப்பு உதாரணம். நமது மூளை இப்படித்தான் தரவுகளை சேமிக்கிறது.
ஒரு குழந்தை பிறக்கும்போது அதன் மனம் ஒரு பிராண்ட் நியூ வெற்று பலகையாக ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்டோடு தான் இந்த பூமிக்கு வருகிறது. அதற்கு நல்லது எது, கெட்டது எது, ஆபத்து எது என்று எந்த பாகுபாடும் தெரியாது. ஒரு பச்சிளம் குழந்தை முதன்முதலில் எரியும் ஒரு அகல் விளக்கின் நெருப்பை பார்க்கிறது. அதன் மூளைக்கு அது ஒரு ஆபத்தாக தெரிவதில்லை. அது ஜொலிக்கும் ஒரு அழகான பூ போலவோதான் தோன்றுகிறது. குழந்தை ஆசையாக போய் அந்த நெருப்பை தொடுகிறது. தொட்ட அடுத்த மைக்ரோ செகண்டில் அந்த நெருப்பு அதன் பிஞ்சு விரலை சுட்டுவிடுகிறது. மூளை உடனடியாக அந்த வலியை கிரகித்து நெருப்பு என்பது ஆபத்தானது, அது சுடும் என்ற ஒரு தரவை நினைவகத்தில் ஆழமாக பதிவு செய்து பூட்டிவிடுகிறது. இதற்கு பிறகு அந்த குழந்தை எப்போது நெருப்பை பார்த்தாலும் அதன் மூளை உடனடியாக பழைய மெமரியை எடுத்து அங்கே போகாதே, அது சுடும் என்ற எண்ணத்தை மனதிற்குள் அலைகளாக எழுப்பி குழந்தையை காப்பாற்றுகிறது. ஆனால் மனித வாழ்க்கையின் ஆகப்பெரும் ஆபத்தே நமது மூளையின் இந்த தரவுகளில் நடக்கும் தவறான புரிதல்கள்தான். ஒரு மேஜையின் மேல் ஒரு அழகான பூ இருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த பூ ஒரு உலோகத்தால் மெட்டல் செய்யப்பட்டு யாரோ ஒருவரால் பயங்கரமாக ஹீட் பண்ணப்பட்டு தணலாக உள்ளே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கு அது சாதாரண பூ போலத்தான் இருக்கிறது. நெருப்பை தொட்டு பழகிய குழந்தை இது நெருப்பு இல்லை, பூதானே என்று நினைத்து ஆசையோடு அந்த பூவை தொடுகிறது. ஆனால் அது உலோகப்பூ என்பதால் பயங்கரமாக சுட்டுவிடுகிறது. இப்போது குழந்தையின் மூளை ஒரு தவறான முடிவுக்கு வந்துவிடும். நெருப்பு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் பூக்கள் என்றாலே இப்படித்தான் சுடும் போல. அவ்வளவுதான். மூளை அந்த தவறான தரவை, ஃபால்ஸ் டேட்டா, அப்படியே உள்ளே சேமித்து வைத்துவிடும். இதற்கு பிறகு அந்த குழந்தை தோட்டத்தில் மலர்ந்து குலுங்கும் ஒரு உண்மையான குளிர்ச்சியான மென்மையான ரோஜா பூவை பார்த்தால் கூட அதன் மூளை பழைய தவறான டேட்டாவை எடுத்து தொடாதே, பூக்கள் எல்லாமே நெருப்பு மாதிரி சுடும் என்ற பயங்கரமான எண்ணத்தை மனதிற்குள் தோற்றுவிக்கும். பயத்தால் உடம்பில் நடுக்கமும் வியர்வையும் ஏற்படும். உண்மையில் அங்கே இருக்கும் ரோஜாப்பூ குளிர்ச்சியானது, மென்மையானது. ஆனால் மூளையில் பதிந்த தவறான தரவு ஒரு குழந்தையை ஒரு உண்மையான பூவை ரசிக்க விடாமல் தடுத்து பயத்தை உருவாக்குகிறது. மனிதர்களாகிய நமக்கும் ஒவ்வொரு நாளும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நண்பரே. கண்ணும் பார்வையும் பக்கத்து வீட்டுக்காரரின் விந்தை, நமது கண், நமது மனம், நமது அறிவு மற்றும் நினைவில் இருக்கும் பழைய தரவுகளை கொண்டு நாம் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு தெளிவான விழிப்புணர்வு, அவேர்னஸ் இல்லை என்றால் நம் முன்னால் நடக்கும் காட்சிகள் நமக்கு முற்றிலும் தவறாக புலப்படும். ஒரு எளிய வாழ்வியல் உதாரணத்தை பார்ப்போம். நீங்கள் காலையில் உங்களது வீட்டின் வாசலில் நிற்கிறீர்கள். உங்களது பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை கடந்து தெருவில் செல்கிறார். அவர் உங்களை பார்த்து எப்போதும் போலச் சிரித்து கை தூக்கி காட்டாமல் ஏதோ ஒரு சிந்தனையில் கையை மட்டும் லேசாக அசைத்துவிட்டு நேராக உங்களை கடந்து சென்று விடுகிறார். உடனடியாக உங்களது மனம் என்ன நினைக்கும் தெரியுமா? உங்களது மூளையின் பழைய ஈகோ மற்றும் தரவுகள் வேலை செய்யத் தொடங்கும். இவன் மாறிவிட்டான், இவனுக்கு பணக்கார திமிர் வந்துவிட்டது, நம்மை மதிக்காமல் செல்கிறான் என்று தவறாக பொறி பறக்கச் சிந்தித்து உங்களுக்குள் ஒரு கோபத்தையும் வருத்தத்தையும் உருவாக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர் ஏதோ ஒரு தீவிரமான சிந்தனையிலோ, ஒரு மாபெரும் பிசினஸ் நஷ்டத்திலோ, அல்லது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான மனநிலையிலோ தனக்குள்ளே ஒரு மாபெரும் உலகத்தில் சீரியஸ் வேர்ல்ட் சென்று கொண்டிருக்கிறார். உங்களை அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு துளிக்கூட இல்லை. ஆனால் உங்களது விழிப்புணர்வற்ற மனம் ஒரு சாதாரண காட்சியை எவ்வளவு தவறாக புரிந்துகொண்டு உங்களுக்குள் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கியது பார்த்தீர்களா? இதனால்தான் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை சம்பவங்களையும் அதன் உண்மை தன்மையோடு பார்ப்பதற்கு நமக்கு முழுமையான விழிப்புணர்வு, அவேர்னஸ் தேவைப்படுகிறது. பாம்பு மற்றும் கயிறு உணர்ச்சிகளின் சென்சேஷன்ஸ் எல்இடி திரை நம் மனதில் தோன்றும் இந்த எண்ணங்கள் வெறும் சிந்தனையோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை. அவை நம் உடலுக்குள் உணர்ச்சிகளாக, சென்சேஷன்ஸ் மற்றும் ரசாயன மாற்றங்களாக மாறி நம் உடலின் அணுக்களை ஆட்டிப்படைக்கின்றன. உங்களது மனம் என்பது ஒரு மொபைல் போனின் LED ஆஃப் LED திரை போன்றது. அந்த LED திரையில் என்ன காட்சி ஓடுகிறதோ அதற்கேற்ற அலைவரிசையை தான் உங்களது உடலும் பிரதிபலிக்கும். இதற்கு நம் முன்னோர்கள் காட்டிய உன்னதமான உதாரணம்தான் பாம்பும் கயிறும். நீங்கள் ஒரு இருட்டான பாதையில் நடந்து செல்கிறீர்கள். அங்கே தரையில் ஒரு சுருண்ட உருவம் கிடக்கிறது. உங்களது கண்கள் அதை பார்த்து தெளிவான விழிப்புணர்வு இல்லாததால் மூளைக்கு ஒரு எண்ணத்தை அனுப்புகிறது, அங்கே ஒரு விஷப்பாம்பு கிடக்கிறது. அவ்வளவுதான். அந்த ஒரு எண்ணம் உங்களது LED திரையான மனதிற்குள் தோன்றிய அடுத்த மைக்ரோ செகண்டில் உங்களது உடலில் என்னென்ன மாற்றங்கள், சென்சேஷன்ஸ் நடக்கும் தெரியுமா? உங்களது இதயம் படபடவென்று மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் துடிக்க ஆரம்பிக்கும். உடல் முழுவதும் பயத்தால் வியர்த்து கொட்டும். இரத்த அழுத்தம் கிடுகிடுவென உயரும். நரம்புகள் எல்லாம் விரைப்பாகி உடம்பே நடுங்கத் தொடங்கும். உங்களது உடம்பிற்குள் இந்த அத்தனை நடுக்கத்தையும் பயத்தையும் நச்சு ரசாயனங்களையும் சென்சேஷன்ஸ் உருவாக்கியது எது? அங்கே இருக்கும் அந்த பொருளா? இல்லை, அங்கே பாம்பு இருக்கிறது என்று உங்களது மனம் உருவாக்கிய அந்த ஒரு தப்பான எண்ணம் மட்டும்தான்.
ஆனால் சில நொடிகள் கழித்து நீங்கள் உங்களது விழிப்புணர்வை பயன்படுத்தி ஒரு டார்ச் லைட்டை அடித்து பார்க்கிறீர்கள். அங்கே கிடப்பது பாம்பு அல்ல, அது ஒரு சாதாரண கயிறு என்று உங்களுக்கு தெரிகிறது. இப்போது உடனடியாக அடுத்த மைக்ரோ செகண்டில் உங்களது இதயம் அமைதியாகிறது, வியர்வை அடங்குகிறது, நரம்புகள் தளர்கின்றன, உடல் பழைய சீரான நிலைக்கு திரும்புகிறது. இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அங்கே பாம்பும் வரவில்லை, அது உங்களை கடிக்கவும் இல்லை. ஆனால் பாம்பு இருக்கிறது என்ற ஒரு தப்பான எண்ணம் உங்களது உடலையே அழித்துவிடும் அளவிற்கு மாபெரும் நச்சு ரசாயனங்களை உங்களுக்குள் பாய வைத்தது. அப்படியென்றால் நாமேதான் நம் எண்ணங்களால் நம் உடம்பை கெடுத்துக் கொள்கிறோம். கிரகங்களின் ஈர்ப்பு விசையும் மனித விதியும் இங்கே ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை நான் உங்களிடம் வைக்கிறேன். இந்த 60,000 எண்ணங்களை நீங்கள் எப்போதாவது கவனித்து பார்த்ததுண்டா? சற்றே ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்து, நான் இப்போது எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கப் போகிறேன் என்று உங்களது எண்ணங்களை அடக்க முயன்று பாருங்கள். அப்போதுதான் பிரபஞ்சத்தின் அந்த மாபெரும் விந்தையை நீங்கள் உணர்வீர்கள். உங்களால் எண்ணங்களை அடக்க முடியாது. எண்ணங்கள் அலை அலையாக வந்து கொண்டே இருக்கும். அப்படியென்றால் அந்த எண்ணங்களை நீங்களா உருவாக்குகிறீர்கள்? இல்லை நண்பரே, அதுதான் இல்லை. விண்வெளியில் சுழன்று கொண்டிருக்கும் அந்த மாபெரும் கிரகங்களின் இயக்கமும் அவற்றின் ஈர்ப்பு விசையும் பிரபஞ்சத்தின் அணுக்களின் அதிர்வுகளும் விழிப்புணர்வு இல்லாத உங்களது மனதோடு மோதும்போதுதான் உங்களுக்குள் இந்த எண்ணங்கள் தானாக உற்பத்தியாகின்றன. அதனால்தான் கிரகங்களின் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை வரும்போது ஒரு மனிதனுக்கு இப்போது ஒரு புது பிசினஸ் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உதித்து அதில் அவன் ஓஹோ என்று வளர்ந்து பிரம்மாண்டமாக வெற்றியடைகிறான். அதே விழிப்புணர்வு இல்லாத மற்றொரு கிரகங்களின் எதிர்மறை தருணத்தில் தேவையற்ற ஒரு அவசர எண்ணம் தோன்றி, இப்போது நான் உடனடியாக அந்த இடத்திற்கு போக வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று அவசரப்பட்டு கிளம்பி மாபெரும் ஆபத்துகளிலும் நஷ்டங்களிலும் போய் மாட்டிக்கொள்கிறான். சிந்தித்துப் பாருங்கள். ஒரு மனிதன் ஒருவரை விரும்புவது, திருமணம் செய்வது, ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பது, அந்த வேலையை விட்டு மாறுவது, இந்த வீட்டை வாங்குவது என அவனது வாழ்க்கையில் அவன் எடுக்கும் அத்தனை மாபெரும் முடிவுகளுமே அவனது மனதிற்குள் தோன்றும் எண்ணங்களின் அடிப்படையில்தான் எடுக்கப்படுகின்றன. முடிவெடுத்த பின்புதான் அவன் செயல்படுகிறான். செயல்பட்ட பின்புதான் அதன் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான். அப்படியென்றால் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு நடக்கும் அத்தனை பலன்களையும் நன்மைகளையும் தானேதான் வகுத்து கொண்டிருக்கிறான். உங்களது எண்ணங்கள் தான் உங்களது வாழ்க்கையாக மாறுகிறது. எண்ணங்களை ஆளும் மகா ரகசியம் உணவு, தி ஆல்கமி ஆஃப் ஃபுட். அப்படியென்றால் இந்த எண்ணங்களின் அலைவரிசையை நாம் எப்படி மாற்றுவது?